ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஜி டிஆர்பி வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கடைசி வாய்ப்பாக வழங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி எடிட் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். trb.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து பிஜி டிஆர்பிக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ மொத்தமாக 1996 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/8/2025. ஸோ அன்னையோட பார்த்தா முடிஞ்சுது. இப்போ உங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்போ கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 13/8/2025 16/8/2025 வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். எக்ஸாம் தேதியை பொறுத்த வரைக்கும் 28/9/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ அதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய பிறகு அவங்க மட்டும்தான் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி வேலைவாய்ப்புக்கு பேமெண்ட் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணவங்க மட்டும்தான் இப்போ எடிட் பண்ண முடியும். நீங்கள் பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ எடிட் பண்ண முடியும். அப்படி எடிட் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் இப்போ எடிட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்காமல் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணது எடிட் ஆகாது. அதுக்கு பதிலாக முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே இன்ஃபர்மேஷன் தான் காமிக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி மட்டும் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் கம்யூனிட்டி, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தா எஸ்சியாக இருந்திருப்பீங்க, ஒரு சில பேர் பிசிஎம்பிசி, ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு தனி ஃபீஸ் பேமெண்ட், பிசிஎம்பிசிக்குலாம் தனி ஃபீஸ் பேமெண்ட். அந்த மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி மாற்றுறீங்க அப்படின்னா பேமெண்ட் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் கொடுக்க மாட்டோம். இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இப்போ நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அகைன் வெப்சைட்டில் போயிடுங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு அப்ளை ஆன்லைன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க சைன்இன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் எஸ்எம்எஸ் மற்றும் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே லாகின் ஐடி இருக்கும். பாஸ்வேர்டு மறந்தவங்க ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல லாகின் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு நம்பர், ஏதாச்சும் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்களோ அதுக்கான நம்பர் கரெக்டாக இருக்கா, ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உடைய குவாலிஃபிகேஷன், அதாவது 10th சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருக்கா, இயர் ஆஃப் பாசிங் கரெக்டாக இருக்கா, அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் 12th டீட்டெயில்ஸ், அதேமாரி யூஜிக்கான டீட்டெயில்ஸ், பிஜிக்கான டீட்டெயில்ஸ், பிஎடுக்கான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும்
நீங்கள் 1 to அந்த பிஎட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை எடிட் பண்ணிவிட்டு 1 to நான் பிஎட் வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ண சொல்ல நோ கொடுத்துட்டேன், பட் இப்போ என்கிட்ட பிஎஸ்டிஎம் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தா நான் பிஎஸ்டிஎம் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன், பட் பிஎஸ்டிஎம் என்கிட்ட இல்லை இப்போ அப்படின்றவங்க இப்போ நீங்கள் எடிட் பண்ணி நோ கூட கொடுத்துக்கோங்க. ஸோ எதை வந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்மேட்சாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் இப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீஎடிட் அப்ளிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் முக்கியமான அறிவு பற்றி கொடுத்துருப்பாங்க. எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த அண்டர்டேக்கிங் அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எதில் வந்து தப்பாக இருக்கோ மிஸ்டேக் இருக்கோ அதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் போஸ்ட் டீட்டெயில்ஸை நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் அப்ளிகேன் டீட்டெயில் எடிட் பண்ண போகிறேன் அல்லது வேறு ஏதாச்சும் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணலாங்க. ஸோ என்ன எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண பாருங்கள். அட்ரஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம். ஸ்பெஷல் கேட்டகரியில் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை நீங்கள் எடிட் பண்ணலாம். அந்த பிஎஸ்டிஎம் வச்சுருக்கோங்க எஸ்ஆர் நான் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் போனீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டராக மாற்றணும், எக்ஸாம் வந்தாலும் மாற்றணும் அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அப்லோடிங் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஏதாச்சும் வியூ பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்னா டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு தெளிவாக ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் பண்ண பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனுமே எடிட் பண்ணலாம். மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி மட்டும்தான் எடிட் பண்ண முடியாது, மீதி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்கணும். ஸோ கடைசியாக போய்ட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகும். இல்லை இந்த மாதிரி தான் கண்டினியூ டு ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு காமிக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறது எடிட் ஆகாதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும், அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து எடிட் ஆகும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எடிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/8/2025 எடிட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா சிலபஸ் நம்ம வந்து இந்த பிஜிடிஆர்பிக்குன்னு ஒரு சில புக்கெலாம் வந்து பார்த்தா ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.